வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சைலண்ட் லெட்டர்ஸு எப்படி ஆங்கிலத்தில் ஓசை இல்லாமல் வரும், எந்த எழுத்து அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிற எழுத்து யூ என்ற எழுத்து எப்பப்பெல்லாம் சைலண்ட்டாக வரும், எப்போ வரும்? யூ என்ற எழுத்து சைலண்ட்டாக வரணும்னா அதுக்கு ஜி முந்தின எழுத்தாக இருக்கணும். ஜிக்கு அடுத்த எழுத்து யூ வந்தால் அந்த யூக்கு பெரும்பாலும் உச்சரிப்பு இல்லை. ஜியும் யூவும் சேர்ந்து வந்தால் அந்த யூக்கு என்ன இல்லை, உச்சரிப்பு இல்லை. இது தாங்க சூத்திரம், ரைட்டா? இப்போ சில உதாரணங்களை பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். இப்போ பாருங்கள், ஜி எழுத்துக்கு அடுத்த எழுத்து யூ வந்தால் அந்த யூக்கு உச்சரிப்பு இல்லைன்னு சொல்கிறோம். இந்த எழுத்துல என்ன இருக்குது, பிஏ, ஜிக்கு அப்புறம் யூ வந்திருக்கு, ரைட்டா? அந்த யூக்கு உச்சரிப்பு இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு வந்திருக்கு, அந்த ஈக்கும் உச்சரிப்பு இல்லை. கடைசியில் வந்தால் ஒரு வார்த்தையில் கடைசியில் வந்தாலும் அதுக்கு உச்சரிப்பு இல்லை. இது காமனாக நம்ம எல்லா தொடர்லையும் சொல்லிட்டு வர்றோம். இப்போ பிஏ ப, ஜிஇ க, ஏன்னா யூக்கு உச்சரிப்பு இல்லை. டீக்கு இட், ஏன்னா புள்ளி வைத்த டீக்கு இட்டு. ஏன் சார்? பியும் ஏயும் சேர்ந்து உயிர்மை எழுத்து ஆகிடுது, ப, ரைட்டா? ஜியும் ஈயும் சேர்ந்து என்ன ஆகிடுது, உயிர்மை எழுத்து ஆகிடுது, க. ஏன்னா ஏஇஐஓயு அந்த கான்சனண்ட்டுக்கு அடுத்த எழுத்து வவல்ஸாக வந்தால் ரெண்டையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். அது நம்மளுடைய சூத்திரம். பிஏ ப, ஜிஇ ஜிஇ க, டீக்கு இட்டு. அப்போ ரெண்டு டைம் இட்டு வந்தால் கொஞ்சம் ஓசையை இழுத்து உச்சரிக்கணும், கொஞ்சம் அதிகமாக உச்சரிக்கணும். இதுக்கு என்ன இங்கிலீஷில் பகெட், என்னது பகெட். நான் பகெட் டீ இல்லை, சரியா? சிலர் என்ன பண்ணுவாங்க, பகெட் டீ. நானே ஒரு சில நேரத்தில் அப்படி சொல்லியிருக்கிறது உண்டு. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, பகெட் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு விதமான உணவு, ரைட்டா? இது இங்கே பெரும்பாலும் கிடைக்கும். இது விதமான உணவு. இது வெர்பு இல்லை, நவுன். வெர்புன்னு போட்டிருக்கேன். இட் இஸ் நாட் அ வெர்ப், இட் இஸ் அ நவுன், ரைட்டா? இது உயிர், இது ஒரு பெயர் சொல்லாக வரும், புரியுதா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் பாருங்கள், GUESS, இந்த வார்த்தையை பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஜிக்கு அப்புறம் யூ வந்திருக்கு. ஆனால் ஜி ஃபஸ்ட் எழுத்தாக வந்திருக்கு. அப்படி இருந்தும் அந்த யூக்கு என்ன இல்லை, உச்சரிப்பு இல்லை. அப்போ GESSன்னு தான் நம்ம உச்சரிக்கணும் இல்லையா? ஜியும் ஈயும் வந்தால் கே, ஏன்னா ஈக்கு ஏ இல்லையா? எஸ்ஸுக்கு எஸ், இன்னொரு எஸ் வந்தால் திருப்பி ஒரு எஸ் வந்துடும், டபுள் எஸ் வரும். கெஸ், அந்த எஸ் வரும். கெஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இது யூகிக்க, யோசிச்சு பாரு, யூகி, ப்ரிடிக்ட் பண்ணு, ப்ரிடிக்ஷன். நவுனா வந்தால் அது ப்ரிடிக்ஷன்னு வரும், சரியா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்னது, GUILT. டி வந்தாலும் அதுதான், டி வந்தாலும் உச்சரிப்பு அதுதான். ஆனால் கொஞ்சம் ஓசை டிஃப்ரெண்ட் படும். GUILT. இங்கே ஜிக்கு அப்புறம் என்ன எழுத்து வந்திருக்கு, யூ வந்திருக்கு. அப்போ எது படிக்கணும், ஜியும் ஐயும் சேரும். ஜியும் ஐயும் சேர்த்தா உயிர்மை எழுத்தாக மாறிடும், கி. ஜி இக்கா வரும், கி. எல்லுக்கு எல், டீக்கு இட். எப்படி வருது, கில்ட். எப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், கில்ட் அப்படின்னா என்னென்னா, இது நவுனாகவும் வரும், வெர்பாவும் வரும். ஆனால் இது என்னது, குற்ற உணர்வு. யூ ஃபீல் லைக் அ கில்ட், குற்ற உணர்வு. ஒரு சில நேரத்தில் அட்ஜெக்டிவாகவும் வரும், சரியா? அர்த்தம் என்னது, குற்ற உணர்வு, கில்ட், ரைட்டா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த உதாரணம் பாருங்கள், ROGUE. இந்த இடத்துல ஜி இடையில் வந்திருக்கு. ஆனால் அடுத்த எழுத்து என்ன இருக்குது, யூ இருக்குது. அது யூக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்குது, ஈ இருக்குது. அப்போ அந்த யூக்கு உச்சரிப்பு இல்லை, ஈக்கு உச்சரிப்பு இல்லை. அப்போ ROGக்கு மட்டும்தாங்க உச்சரிப்பு இருக்குது, ரைட்டா? இதுதான் இதோட சிறப்பு. ROக்கு உயிர்மை எழுத்தாக மாறிடுது. ஜி புள்ளி வைத்த எழுத்து, ஏன்னா யூக்கும் ஈக்கும் உச்சரிப்பு இல்லாதனால, ரைட்டா? எப்படி மாறுது, ROக்கு ரோ, ஜிக்கு இக். எப்படி வருது, ரோக். இது ஒரு நவுன் இல்லையா? ரோக், ரோக்குன்னா நவுன்னு.
அயோக்கியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் அப்படி இல்லை. ஒரு மாதிரி இருக்கவங்கள ரோக்குன்னு சொல்லுவோம். ஸ்கேம்பர் ஆர் ஸ்வின்லர் அப்படின்னு அதை மற்ற வார்த்தைகளும் இதுக்கு இருக்குது. ரைட்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ யூ எப்பப்பெல்லாம் ஓசை இல்லாமல் வரும், நீங்கள் யூ முதல்ல வந்தாலும் சரி, இடையில வந்தாலும் சரி, கடைசியில் வந்தாலும் சரி, அந்த ஜிக்கு அப்புறம் யூ வந்திருந்தா அந்த யூக்கு உச்சரிப்பு இல்லை. ரைட்டா? இது பெரும்பாலான வார்த்தைகள். ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்குது, அதை பற்றி worry பண்ணிக்கிடாதீங்க. இந்த சேனலை பார்த்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் அந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.